ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். சட்னி வகையிலேயே ஈஸியாக செய்யக்கூடியது தேங்காய் சட்னி தான். ஆனால் நம்ம ஊர் தேங்காயில் ஃப்ரெஷ்ஷாக செய்யும்போது வர்ற மாதிரி கிட்டத்தட்ட டெசிகேட்டட் கோகோனட், அதாவது காஞ்ச தேங்காய் பொடியிலையும் செய்யலாம். உங்களில் யாராவது வெளிநாடுகளில் இருக்கீங்க, இல்லை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் வெளிநாட்டில் இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பொதுவாக வெளிநாடுகளில் கிடைக்கிற தேங்காய் அவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி இருக்காது. கொஞ்சம் முத்தி போன மாதிரி, பழசான மாதிரி இருக்கும். அதில் சட்னி அரைக்கும்போது அவ்வளவு நல்லா இருக்காது. காஞ்ச தேங்காய் பொடி பாக்கெட் கிடைக்கும். அந்த தேங்காய் பொடியை பயன்படுத்தி நம்ம ஊரில் கிடைக்கிற கிட்டத்தட்ட அதே டேஸ்ட்டில் தேங்காய் சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம் வாங்க. வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, இப்போ நம்ம ஊர்லேயும் காஞ்ச தேங்காய் பொடி பாக்கெட் கிடைக்குது. வேலைக்கு போகிறவங்க காலையில் டிஃபனுக்கு இல்லை ஈவினிங் டின்னருக்கு குயிக்காக செய்ய தேங்காயை உடச்சி துருவுற நேரத்தில் இந்த சட்னியை செஞ்சிடலாம். இதுக்கு 1 கப் காஞ்ச தேங்காய் பொடி, 1 கப்பு பொட்டுக்கடலை. தேங்காய் பொட்டுக்கடலை இது ரெண்டும் சம அளவாக இருக்கணுங்கிறது இல்லை. உங்களுக்கு தேங்காயோட டேஸ்ட் அதிகம் வேணும்னா பொட்டுக்கடலை அளவை குறைச்சிடுங்க. இல்லை கடலை டேஸ்ட் தான் அதிகம் வேணும் அப்படின்னா தேங்காயோட அளவை குறைச்சிக்கலாம். ஒரு சின்ன வெங்காயம், 1 பல்லு பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய். காரம் அதிகம் வேணும்னா இன்னும் 1 பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து இப்போது சுடு தண்ணி தேவையான அளவு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக சுடு தண்ணி சேர்த்து அரைச்சா மட்டும்தான் நல்லாயிருக்கும். நார்மலாக அரைக்கிற மாதிரி நார்மல் வாட்டர் சேர்த்து அரைச்சிங்கன்னா தேங்காயிலேருந்து எண்ணெய் விட்ட மாதிரி வந்துடும். அப்புறம் சட்னி டேஸ்ட்டே இருக்காது. இப்போ அரைச்சி எடுத்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருங்க. அதுக்கு ஒரு பேனில் 2 ஸ்பூன் ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் பச்சைக்கடலைப்பருப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு பொரிஞ்சு வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சட்னியை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளவுதாங்க. நமக்கு இப்போ காஞ்ச தேங்காய் பொடியை வச்சு அரைச்சி எடுத்த தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. குயிக்காக, சிம்பிளாக, ஈஸியாக சட்னி ரெடி. இதை நம்ம இட்லி, தோசை கூட வச்சு சாப்பிட்லாம். இந்த ஒரு டிப்ஸை மறந்துடாதீங்க. கண்டிப்பாக சுடுதண்ணி ஊற்றி தான் சட்னியை அரைக்கணும். நார்மல் வாட்டர் சேர்த்தா எண்ணெய் பிரிஞ்சு வந்த மாதிரி இருக்கும். உங்களில் யாராவது டெசிகேட்டட் கோகோனட், அதாவது இந்த காஞ்ச தேங்காயை வச்சு சட்னி செஞ்சுருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஈஸி சட்னி வகைகள் எப்படி செய்யலாங்கிறத நம்ம லோகன் ஈஸி குக்ஸ் சேனலில் தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.